निपीय यस्य क्षितिरक्षिणः कथास्तथाद्रियन्ते न बुधा सुधामपि नलस्सितच्छत्रितकीर्तिमण्डलः सराशिरासीन् महसां महोज्ज्वलः. இதுதான் நைஷதீயத்தினுடைய மங்கள ஸ்லோகம். அதாவது முதல் சர்க்கத்தினுடைய முதல் ஸ்லோகம் இது. இவருடைய இது வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறது 5வது சர்க்கம். இருந்தாலும் 4 சர்க்கத்தில் என்ன கதை ஓடி இருக்குங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் இந்த 5வது சர்க்கத்தில் என்ன நடக்க போகிறதுங்கிறது நமக்கு புரியும். முதல் சர்க்கத்தில் வந்து நளனுடைய வர்ணனை, அதுக்கப்புறம் தமயந்தி குறித்து நளனுக்கு வந்து அதாவது பந்தி இந்த நிறையா இந்த ஸ்துதி பாட்டக்கால்லாம் வந்து நளன்கிட்ட தமயந்தியை பற்றி சொல்கிறா. அதனால் தமயந்தி விஷயமான ஒரு அனுராகம், ஒரு ஆசை நளனுக்கு ஏற்படுறது. அவனுக்கு அந்த மன்மத அவஸ்தை இருக்கிறதுனால ஹீ கோஸ் டு த ஃபாரஸ்ட். அவன் வந்து அந்த உபவனம் உத்தியானத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு அன்னபக்ஷியை பார்க்குறான். அதுக்கு தங்கமயமான ஒரு சிறகுகள்லாம் இருக்குது, அந்த இது இருக்குது. ஸோ அந்த அன்னபக்ஷியை பார்த்த உடனே அவன் அதை பிடிக்கிறான். பிடிச்சதுக்கப்புறம் இந்த 2வது சர்க்கத்தில் தான் வந்து உங்களுக்கு அந்த அன்னபக்ஷியை விடுறது. அந்த அன்னபக்ஷி உடனே ஆக்சுவலி அந்த முதல் சர்க்கம் கடைசியிலேயே உங்களுக்கு வந்து அன்னபக்ஷியை பிடிச்சி அந்த அன்னபக்ஷி நீ எப்படி என்னை பிடிக்கிற அப்படின்லாம் கேட்டு அது வந்து ஒரே லாஜிக்கெல்லாம் பேசி எல்லாம் பண்ணுறது. உடனே அரசனுக்கு வந்து புத்தி வந்து அந்த நளன் வந்து ஹம்சத்தை விட்டுடுறது. 2வது சர்க்கம் ஆரம்பிக்கிறச்சு அந்த அன்னபக்ஷி வந்து நீ என்னை விட்டதுனால உனக்கு நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி அந்த தமயந்தியை பற்றி வர்ணிக்கிறது. வர்ணித்த உடனே உனக்காக நான் வந்து தூது போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அந்த அன்னபக்ஷி. தானே வந்து தூது போகிறேன்னு சொல்லிட்டு அந்த நகரம், அதாவது குண்டின நகரம்ங்கிறதுல தான் தமயந்தி இருக்கா. பீமன்னுங்கிற அரசன், அந்த பீம அரச ஆள்ற அந்த நகரத்துக்கு இந்த அன்னபக்ஷி போகிறது. போகும்பொழுது அது வர்ணிக்கிறது அந்த வழி எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கிறது அப்படிங்கிறதோட த்விதீய சர்க்கம் முடியறது. இந்த 3வது சர்க்கத்தில் அன்னபக்ஷி தமயந்தியை பார்க்க வருது. தமயந்தியோட சம்பாஷணம் ஏற்படுறது. நளனை பற்றி அந்த இது சொல்கிற, அவள் பிடிக்க பார்க்குறா, பிடிக்க முடியலை தமயந்தியால். நளனோ பிடிச்சிப்படுறான், அரசனோ இல்லையோ. இவளுக்கு வந்து கொஞ்சம் இளகின மனசும் இருக்கலாமா இருக்கும். இவளோட ஹர் அட்டெம்ப்ட்ஸ் ஆர் ஃபெயிலியர். அதனால் அவளால் வந்து அந்த அன்னபக்ஷியை இப்போ கேப்சர் பண்ண முடியலையேன்னுட்டு இது வந்து ஏளனம் பண்ணுறது இந்த அன்னபக்ஷி. அப்போது இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறச்சே நளன்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு உன் பேரில் ஆசை, நான் அவன்கிட்ட போய் சொல்கிறேன் உன்னை பற்றி, உனக்கும் ஆசை இருக்குன்னா. அப்போ தமயந்தியும் நான் கேட்டிருக்கேன்னு சொல்லி அவளுக்கும் நளனை குறித்து ஆசை இருக்குங்கிறத இந்த 3வது சர்க்கத்தில் சொல்கிறா. சொல்லி முடிக்கிற சமயத்தில் அன்னபக்ஷி நலன்கிட்ட போய் சொல்லிவிட்டு தன்னுடைய காரியத்தை பார்க்க கிளம்பிடுறது அப்படின்னு 3வது சர்க்கம் முடியறது. இந்த 4th சர்க்கத்தில் பார்த்தோம்னா தமயந்தியினுடைய மன்மதாவஸ்தையை வர்ணிக்கிறது. அதை வர்ணிக்கும் ஃபுல் சர்க்கம் கிட்டத்தட்ட அவளுடைய வினோதங்கள் எல்லாம், சகிகள் என்ன சொல்கிறா, இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு இந்த நியூஸ் அரசனுக்கு போகிறது. அவளுடைய மன்மதாவஸ்தையினுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து பீமனுக்கு போகிறது. அதாவது தமயந்தியினுடைய அப்பா அவருக்கு அந்த நியூஸ் வந்த உடனே அவர் வந்து குழந்தைய பார்க்க வர்றார். இது ரொம்ப விபரீதமாக முடியறதுக்கு முன்னாடி நம்ம போய் தமயந்தியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து குழந்தைய பார்க்குறார். பார்க்கும் பொழுது பார்த்த மாத்திரத்திலேயே அவர் வந்து தீர்மானம் பண்ணுறார், நாளைக்கு நான் வந்து எல்லா அரசர்களையும் வர்றதுக்காக நான் தூதர்களை அனுப்புகிறேன், அவர் வரட்டும், ஸ்வயம்வரம் நடத்தலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த குழந்தைகிட்ட சொல்கிறார், தமயந்திகிட்ட சொல்கிறார். இதோட வந்து 4வது சர்க்கம் முடியறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது சர்க்கம். 5வது சர்க்கத்தில் பார்த்தோம்னா ஆரம்பமே வந்து நாரதர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டான அந்த பர்வதன்ங்கிற ஒரு ரிஷியோட அவர் சொர்க்கத்துக்கு போகிறது. இதுதான் வந்து ஆரம்பிக்கிறது. அதாவது அரசன் வந்து ஸ்வயம்வரம் செய்யணுங்கிறது தீர்மானம் பண்ணுறார். தீர்மானம் பண்ண உடனே ராஜாக்கள்லாம் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். மீன்வைல் என்ன நடக்கிறதுங்கிறதுக்காக நாரதர் தன்னுடைய ஃப்ரெண்டான இந்த பர்வதன்கிற ஒரு ரிஷியை வந்து அழைச்சிண்டு சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்தில் போய் இவர் கலகம் மூட்டு வரோ இல்லையோ, தமயந்தியை பற்றி வசதியாக சொல்லி தமயந்தின்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு சுயம்பரம் நடக்க போகிறது, நீ சும்மா இங்கே உட்காந்துட்டுருக்கே எதையோ சொல்கிறார். ஆக மொத்தம் தேவேந்திரனை கிளப்பி விட்டு விடுறார். தேவேந்திரனுக்கு அவளை பைமியை பார்த்து ஒரு அனுராகம் ஏற்படுறது, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. வந்த உடனே இந்திரனுக்கு இந்த மாதிரி ஆசை வந்துடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே மற்றவர்கள்லாம் அந்த அப்சர ஸ்திரீகள், சச்சி, இவாளுக்கெல்லாம் ஒரு ஈர்ஷ்யா, அந்த இடத்துல ஒரு ஜெலசி வந்து விடுறது. ஸோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் ஒரு 54 ஸ்லோகங்கள் வரைக்கும் போகிறது.
அப்புறம் இந்த 55லேருந்து 73 எப்படின்னா இந்திரன் கிளம்புறான், இந்திரனோட கூட பின்னாடி யமன், வருணன், அக்னி இவாளும் கிளம்புறா. எல்லாருமா வந்து பூலோகத்துக்கு வந்து தமயந்தியினுடைய சுயம்பரத்துக்கு வரணுங்கிற பிளான்ல வரா. வரும்பொழுது வழியில் நளனை பார்க்குறா. நளனை பார்த்த மாத்திரத்தில் இந்த தேவர்களுக்கும் நளனுக்கும் உண்டான ஒரு சம்வாதம் ஏற்படுறது. நளனை தூதனா அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணுறா தேவர்கள். அவன் வந்து நான் தூதனா இருக்க முடியாது அப்படின்னு வந்து இப்போ தூதனுங்கிறவன் எப்பேற்பட்டவனாக இருக்கணும், என்ன போய் நீங்கள் தூதனா கேட்குறல அப்படின்லாம் சொல்லி பார்க்குறான். ஆனால் அதுக்கப்புறம் கடைசியில் இந்திரன் வந்து உங்களுக்கு த்ரெட்டன் பண்ணுறார், கிட்டத்தட்ட நீ இதை எடுத்துட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி அவனுக்கு வந்து இது பண்ணிட்டும். ஸோ கடைசியில் நளன் ஒத்துக்கிறான் தூதனா போகிறது தமயந்திக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் த தேவாஸ். தேவர்களினுடைய சார்பில் தான் தூதனாக அந்த பாரத்தை வகிப்பதற்கு அவன் ஒத்துக்கிறான். இதுதான் வந்து 5வது சர்க்கத்தில் 138 ஸ்லோகங்கள் இருக்குது இதில். அதில் இந்த கடைசி ஸ்லோகம் வந்து எப்போவுமே ஸ்ரீஹர்ஷனுடைய ஒரு இது என்னன்னா, அதாவது தன்னை பற்றியும் வசத்தியா தன்னுடைய லீனியேஜ், யார் அப்பா யார் அம்மா அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். ஒவ்வொரு சர்க்கத்துலேயும் நம்ம இதை பார்த்துன்னு வரோம். இன்னும் மேலும் ஸ்ரீஹர்ஷனை பற்றி தெரியணும்னா நீங்கள் அந்த முதல் சர்க்கத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தேன்னா நான் வந்து இன்னும் விவரமாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம வந்து 5வது சர்க்கத்தில் போகணுங்கிறதுனால ரொம்ப சொல்லலை. இதில் என்னென்ன மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது, நிறையா கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நைஷதக்காரரோட ஒரு ஸ்டாம்பே அதுதான். அவர் கொஞ்சம் லக்காரங்களோ இல்லை சூத்திரங்களோ அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதை பேஸ் பண்ணி அவர் வந்து வார்த்தைகளை போட்டிருப்பார். அது ஒன்று. அலங்காரங்கள் அஃப்கோர்ஸ் நிறையா அவர் வந்து உபயோகப்படுத்துவார். விரோதாபாசம், உபமா, உத்பிரேக்ஷானா அவருக்கு வந்து கொஞ்சம் அலங்காரத்துலேயும் ஒரு இஷ்டம் உண்டு. இமேஜரி எப்பவுமே வந்து நைஷதம் வித்வத் ஔஷதம்ங்கிறோம். வித்வான்களுக்கு அது வந்து ஒரு வித்வான்களுக்கே ஔஷதமாக மாறுறதுன்னு எடுத்துக்கலாம். விதுஷாம் ரசம்னு சொல்லலையே அந்த இடத்துல, வித்வத் ஔஷதம்ங்கிற. ஸோ இட்ஸ் மீன்ஸ் ஒன்று அது டெஸ்டிங் கிரவுண்டு மாதிரி ஆகிறது, இல்லைன்னா வித்வான்னு நினச்சிட்டு ஒருத்தர் வந்து கர்வத்தோடு இருந்தார்னா அந்த வித்வத்தை அடக்குற மாதிரி ஒரு ஔஷதமாக இருக்குது இந்த நைஷதம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து விளையாட முடியாது, அதை ஈஸியாக நினச்சிட முடியாது. அதனால் அதை வந்து கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக தான் நம்ம வந்து டீல் பண்ணணும் நைஷதத்தை. இட்ஸ் டிஃபிகல்ட் டெக்ஸ்ட். அதனால் வித்வான்களுக்கே அது ஒரு பெரிய ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக தான் இருக்குது இந்த நைஷதம். ரொம்பலாம் நான் காம்ப்ரஹென்சிவாக எடுக்க மாட்டேன், என்னால் முடிஞ்சதை அர்த்தத்தை புரிஞ்சுப்போம், ரசிக்க ட்ரை பண்ணுவோம், அதுதான் மெயினாக. இதில் மீட்டர் எப்படின்னா, எல்லா சர்க்கபந்தோ மகாகாவியம் உச்சதே தஸ்ய லக்ஷணம்ங்கிறோம். ஸோ மகாகாவியத்தினுடைய லக்ஷணமே இது பஞ்ச மகாகாவியத்தில் ஒன்று. அந்த மகாகாவியங்களினுடைய லக்ஷணத்தில் சர்க்கமாக பிரிச்சிருப்போம். சாப்டர்ஸுக்கு சர்க்கம்னு பேர். அதில் வந்து முக்கியமாக சர்க்கம் பூரா வியாபித்து ஒரே மீட்டர் இருக்கும், ஒரே சந்தஸ் தான் இருக்கும் இந்த இடத்துல. அந்த கடைசியில் சர்க்கம் மாறும் பொழுது மாத்திரம் உங்களுக்கு வந்து 1 மினிமம் ஒரு ஸ்லோகம் வேறு மீட்டரில் இருக்கணும். நம்ம நைஷதக்காரர் வந்து சில சமயம் 5-6 ஸ்லோகம் அவர் வந்து வேறு மீட்டரில் போட்டுருவார். எப்போவுமே நைஷதக்காரர் ஒரு அதியாக தான் எதையுமே பண்ணுவார். அவருக்கு வந்து சாதாரணமாக பண்ணி பழக்கம் கிடையாது. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதுன்னா கூட நிறையா இருக்கும் அதில். எப்போவுமே ஒரு செழிப்போடு தான் இருக்கும் அந்த நைஷதம்ங்கிறது. அதனால் இட்ஸ் அ ப்ளெஷர் டு ரீட் இன் அ வே, பட் அட் த சேம் டைம் இட் இஸ் அ சேலஞ்ச் டு ரீட். இதில் பூரா நமக்கு இருக்கக்கூடிய விருத்தம் வந்து சின்ன விருத்தம் தான், ஸ்வாகதாங்கிற விருத்தம். இது கிட்டத்தட்ட ரதோத்ததா மாதிரி இருக்கும். ஸ்வாகதேதி ரணபாத் குரு யுக்மம்னு இருக்குது. இதில் ரங்கிறது மத்திய லகு. ஸோ உங்களுக்கு வந்து குரு லகு குரு, ந சர்வலகு எல்லாமே உங்களுக்கு வந்து லகு, பாங்கிறது ஆதிகுரு. ஸோ முதல்ல குரு, அதுக்கப்புறம் 2 லகு, கடைசியில் 2 எக்ஸ்ட்ரா குரு எழுத்து வருது. ஸ்வாகதே திரணபாத் குரு யுக்மம், இதுதான் இதனுடைய லக்ஷணம். ஸோ ஆரம்பிச்சிருவோம் நம்ம முதல் ஸ்லோகத்திலேருந்து. யாவத் ஆகமயத்தே அத நரேந்திரான் ச ஸ்வயம்வரமஹாய மஹீந்திரஹா தாவதேவ ரிஷிரிந்திர திதிருக்ஷுஹு நாரதஹ த்ரிதಶ தாம ஜகாம.
வார்த்தைகளும் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்லோகத்துலேயும் நீங்கள் ஒரு மாதிரி அனுப்பிராசத்தை வச்சுட்டுலாம். அதாவது யாவதேவ தாவதேவ இதெல்லாம் வந்து ஆதி பிராசம். இந்த பிராசத்தை நான் ரொம்ப மென்ஷன் பண்ண மாட்டேன் எல்லா ஸ்லோகத்துலேயும். ஏன்னா இவருக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த பிராசம்ங்கிறது ஒரு ரொம்ப அழகாக வந்து விழும். அது எல்லா ஸ்லோகத்துலையும் இருக்கும். இந்திர திதிருக்ஷுஹு. இட் கேன் ஆல்சோ பி டஃப், பட் அட் த சேம் டைம் சில சமயம் சில ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அழகாக பிராசம் விழும். அங்கங்கே நீங்கள் வந்து பிராசத்தை நீங்களே பார்த்துட்டுருங்கோ. சரியா? அலங்காரங்கள் மாத்திரம் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் எந்த இடத்துல இருக்கும். ஸோ யாவது ஆகமயத்தே அத நரேந்திரான்னு ச ஸ்வயம்பரமஹாய மகீந்திரா. முந்தின சர்க்கத்தில் முடிக்கும் பொழுது அவர் முடிக்கிறச்சேயே அங்கே பைமியினுடைய ஸ்வயம்பரம் தீர்மானம் பண்ணணும்னு தான் அவர் வந்து 4வது சர்க்கம் எண்டில் முடிக்கிறார். அது முடிச்சதுனால அதை கண்டினியூ பண்ணுறச்சே இங்கே அத சஹா மகீந்திரா, அந்த அரசன், நம்ம பீமன்கிற அரசன், அதாவது தமயந்தியினுடைய அப்பா, அத பீமஹா மகீந்திரஹா அப்படிங்கிறச்சு மஹி பூமி, மஹ்யாக இந்திரஹா பூமியினுடைய இந்திரன் அரசன். ஸோ அத பிறகுங்கும் பொழுது இங்கே நம்ம பைமி ஸ்வயம்பரம் இல்லைன்னா பைமி ஆஸ்வாசனானந்தரம் இல்லைன்னா பைமி ஸ்வயம்பர நிஷ்டயானந்தரம், ரெண்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுத்தையுமே ஆஸ்வாசன ரூபமாக அவர் வந்து ஸ்வயம்பரத்தை நடத்துகிறேன்னு தானே சொல்கிறார். உனக்கு வேணுங்கிறவனை நீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முடிச்சதுனால இங்கே வந்து அதங்கிறச்சே பிறகு, எதற்கு பிறகு, அவளை ஆஸ்வாசனப்படுத்தினதுக்கு பிறகு ஸ்வயம்பரத்தை நிச்சயம் செய்து விட்டார். ஸோ அதற்கு பிறகு ச மகீந்திரஹா, அந்த அரசன் என்ன ஸ்வயம்பரமஹாய யாவது நரேந்திரான் ஆகமயத்தே, அந்த ஸ்வயம்வரம்ங்கிற ஒரு மகா உற்சவம். மகஸ் சப்தம், அது சகாராந்தம். ஸோ ஸ்வயம்வரம்ங்கிறது தான் ஒரு பெரிய உற்சவம். அந்த உற்சவத்திற்காக அரசர்களை அழைக்கிறான். அந்த அழைப்பதற்கு வந்து இங்கே வெயிட் பண்ணுறான். அரசர்களை அழைச்சாச்சு, ஏற்கனவே இன்விடேஷன்லாம் போயிடுத்து. நரேந்திரான் ஆகமயத்தே, அரசர்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவன் அர்த்தம் இந்த இடத்துல. ஆகமயத்தேனாலே ரெண்டு மீனிங். ஒன்று நிஜந்தம் வர்றதுனால அவளை வரவழிக்கும்படி செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆகமயத்தே ஸ்வயம்பரமஹாய நரேந்திரான்னு ஆகமயத்தே, ஸ்வயம்பரம் எனும் அந்த ஒரு மகோத்சவத்திற்காக அரசர்களை வரவழிக்கிறான். அது ஒன்று. ஆனால் சொன்னேன்னா வியாக்கரணம் நம்ம பார்த்தே ஆகணும் இதுக்குன்னுட்டு. அதில் ஒரு வார்த்திகம் இருக்குது, ஆகமேகே க்ஷமாயாம்னு ஒரு வார்த்திகம் இருக்குது. ஆ உபசர்க்கம் கமு தாத்து சேர்ந்து நிஜந்தத்தில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து க்ஷமா, பொறுத்திருப்பது, பிரதீட்சை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ ஆகமயத்தைங்கிறது நரேந்திரான் பிரதீட்சத்தை, அரசர்களுக்காக வெயிட் பண்ணுறதுன்னு அர்த்தம் இங்கே. ஸோ அவர்களை எதிர்பார்த்து இருக்கும் எந்த சமயத்தில் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ, யாவத்துங்கிறச்சே யாவத் காலம், எந்த டயத்தில் இது நடந்துன்னு இருக்கோ பூமியில், அரசன் வந்து இப்போ மற்ற அரசர்களெல்லாம் வரப்போகிறா சுயம்பரத்துக்காகன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ, அதே சமயத்தில் சொர்க்கத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது 2வது லைன். தாவதேவ, அதே சமயத்தில், அந்த தாவத்த காலம், இந்திர திதிருக்ஷுஹு ரிஷிஹி நாரதா, நாரதர் எப்படி ரிஷி, இந்திர திதிருக்ஷுஹு, இந்திரம் இந்திரஸ்ய திதிருக்ஷுஹு, திரஷ்டும் இச்சா திதிருக்ஷா, பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றவர், பார்ப்பதற்கு ஆசைங்கிறது திதிருக்ஷா, திதிருக்ஷுங்கிறச்சு யாருக்கு அந்த ஆசை இருக்கிறதோ. ஸோ இந்திரஸ்ய திதிருக்ஷுஹு, இந்திரனை பார்ப்பதற்கு ஆசை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. சேஷசிஷ்டி. ஸோ இந்திர திதிருக்ஷுஹு ரிஷிஹி நாரதா, இந்திரனை பார்க்க விரும்பும் ரிஷியான அந்த நாரதர் அந்த சமயத்திற்குள் திரிதச தாம ஜகாம, இந்த திரிதச 3 தசைகளை கொண்டவர்கள் தேவர்கள், தேவர்களினுடைய தாம இருப்பிடம். தாமங்கிறச்சு பிரகாசம்னு ஒரு அர்த்தம். வைஜெயந்தி என்ன விபூஷிதம் இது இருக்கு இல்லையா, வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்னு இருக்குது. அந்த தாமங்கிற அந்த இடத்துக்கு வந்து பல அர்த்தங்கள். வைகுண்டம் அப்படிங்கிற ஸ்தானம், தாமன தேஜஸ்ங்கிற பிரகாசம்,
அதையும் எடுத்துக்கலாம். தாம இருப்பிடம், எல்லாத்துக்கும் நிதியாக ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய தாம. இந்த இடத்துல திரிதசானாம் தாம ஸ்தானம்னு எடுத்துக்கிறது. அந்த இதுக்கு அமராவதிக்கு போறார். ஸோ திரிதசானாம் தேவர்களினுடைய தாம இருப்பிடத்திற்கு ஜகாம சென்றார். இன்ட்ரடக்ஷன் ஆயிடுதா? ஸோ யாவத் ஆகமயத்தே அத நரேந்திரான் சஸ்வயம்வர மகாய மகீந்திரா தாவதேவ ரிஷிரிந்திர திதிருக்ஷு நாரதஸ்திரிதசதாம ஜகாம. இந்த இடத்துல தாவதேவ ரிஷி இதுக்கு வந்து சந்தி ஆகலை, ஏன்னா அது வந்து ஆப்ஷனல். வேணும்னா சந்தி போட்டுக்கலாம், இல்லைன்னா சந்தி வேண்டாம். அடுத்தது சரியா இருக்கா? சந்தேகம் இருக்கா? ஓகே. சரி. நாத்ர சித்திரம் அனு தம் பிரயயௌ யத் பர்வதः சகலு தஸ்ய சபக்ஷः நாரதஸ்து ஜகதः குருஹ உச்சைஹி விஸ்மயாய ககனம் விலலங்கே. முதல் ஸ்லோகம் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். இதை பார்க்குறச்சே வார்த்தைகள் சிம்பிளாக இருக்கும், அர்த்தம் பெருசு, அலங்காரத்தை கொண்டு வந்துடுவார். அத்திர சித்திரம் அனுதம் பிரயயௌ யத் பர்வதः. நாரதர் தேவர்களுடைய ஒரு இதுக்கு போயாச்சுன்னு விட்டார். நைஷதக்காரனுடைய புராண ஞானம் பாருங்கோ, புராண இதிகாசத்தினுடைய ஞானம் இதுதான். நாரதர் எங்கே போனாலும் கூடவே பர்வதங்கிற ரிஷியும் கூட போவார். பர்வதங்கிறது ஷைல ரிஷி. சில பேர் வந்து அதை ஆர்ன்னு எடுத்துப்பா. அதாவது பர்வதங்கிறதுக்கு வந்து மலைங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, தேவ ரிஷியாகவும் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. ஐதர் இட் இஸ் அ மவுண்டன் ஆர் இட் இஸ் அ தேவரிஷி அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துப்பா. சில பேர் இதை எப்படி எடுத்துக்கிறான்னா, பர்வத ரூபமாக இருக்கிறவர் அவருக்கு தேவதா ஸ்வரூபமாக இருக்கிறச்சே அவர் வந்து தேவரிஷியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பர்வத ரூபமும் கொடுத்து அவருக்கு ஒரு தேவரிஷி ரூபத்தையும் கொடுக்குறா சில பேர். புராணங்களில் நமக்கு வந்து என்னென்ன க்ளூ இருக்கோ அதை வச்சுட்டு தான் நம்ம இதை பார்க்க முடியும். இப்போ இந்த பர்வதருக்கும் நாரதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த பர்வதங்கிற ரிஷி வந்து மரீச்சியினுடைய பிள்ளைன்னு ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு ரீடிங் ஆஃப் விஷ்ணு புராணத்தில் இருக்குது. மரீச்சியினுடைய பேரன், அதாவது மரீச்சியினுடைய பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது பர்வதனுடைய அம்மா யாருன்னா நாரதனுடைய சிஸ்டர், அக்கா. அப்போது மாமா மருமான் உறவாயிடுறது இந்த பர்வதருக்கும் நாரதருக்கும். இது ஒரு புராணம்படி. இன்னொரு புராணம்படி பார்த்தோம்னா கஷ்யபருக்கு நாரதரும் பர்வதனும் பிறக்கிறா, குழந்தைகளாகவே பிறக்கிறா. அப்போ சிப்ளிங்ஸாக ஆயிடுறா. ஆனால் பொதுவாகவே நம்ம மகாபாரதத்தில் பார்த்தோம்னா இவ ரெண்டு பேரும் எல்லா இடத்துலையும் சேர்ந்து போகிறா. இப்போ நாரதர் இருக்காருன்னா பர்வதருங்கிற ரிஷியும் கூட போகிறார். பல இடங்களில் வந்து பர்வத ரிஷி வந்து யுதிஷ்டருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை துரியோதனனுக்கு சொல்கிற மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். பர்வத உவாச்சன்னுட்டு மகாபாரதத்தில் இருக்குது. அதனால் ரெண்டு பேரும் தே ஆர் ஸ்வோன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ரெண்டு பேருமே ஒரு மித்ரத்துவ மைத்ரி பாவத்தோடு இருக்கக்கூடியவர்கள். ஆகையினால பர்வதா தம் அனு பிரயயௌ. தம்ங்கிறச்சே இங்கே நாரதா முன்னாடியிலேருந்து எடுத்துக்கணும், முந்தின ஸ்லோகத்திலேருந்து. தம் அந்த நாரதரை அனு பశ్చాத்து பின்தொடர்ந்து பர்வதங்கிற ரிஷி பிரயயௌ சென்றார். இது எது என்பது எது உண்டோ அத்திர ந சித்திரம் நாத்திர சித்திரம். இதில் எதுவுமே வந்து விசித்திரமான விஷயமே கிடையாது. ஏன்னா அவள் ரெண்டு பேரும் எங்கே பார்த்தாலும் போகிறவா. ஒரு கதை ஒன்று உண்டு. அதாவது நாரதருக்கு வந்து குரங்கு முகம் உண்டு. இந்த அமர்ச்சித்திர கதா படித்தவளுக்குலாம் அந்த இது தெரியும். நாரதரோட அமர்ச்சித்திர கதா படிச்சிருந்தேன்ட்டு அவங்களுக்கு தெரியும். நாரதருக்கு வந்து குரங்கு முகம்னு ஒரு சாபம் வந்ததுன்னு இருந்தது இல்லையா? அந்த சாபம் கொடுத்ததே பர்வதர் தான். ஓ அப்படியா? மறந்து போயிட்டு படிக்கணும். அது அவருக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி எல்லாம் ஆறுது அதெல்லாம் இருக்கும் இல்லையோ அவருக்கு. அதாவது ரெண்டு பேருமே வந்து யார் மேலேயும் ஆசைப்படக்கூடாது, நம்ம வந்து பிரம்மச்சரிய விரதத்தோடு மேற்கொண்டு நம்ம இருக்கணும்னு தீர்மானத்தோடு போகிறவா. அப்போ நாரதருக்கு வந்து ஒரு பெண் மேலே ஆசை வர்றது, அதை சொல்லாமல் இருக்கா. சரி, அப்படியே ஆசை வந்தாலும் நீ சொல்லணும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் மைத்ரி அவ ரெண்டு பேருக்கும்.
அந்த மாதிரி ஆனால் சொல்லலை. ஏதோ அவருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இல்லை குவைட்டாக இருந்தாரா என்னன்னு தெரியல, நாரதர் சொல்லலை பர்வதர்கிட்ட. உடனே பர்வதர் வந்து அது தெரிஞ்சுட்ட உடனே சபிக்கிறார். அதனால அந்த கபி முகம் வருது நாரதருக்குன்னு ஒரு புராண கதை அதில் இருக்குது. அது பர்வதர் தான் அந்த இடத்துல. இதனால நான் புராணம் பிடிச்சேன் உட்காந்துட்டு கொஞ்சம். இதுதான் இந்த காவியத்தினுடைய ஒரு ருச்சி பாருங்கோ, நம்மளை வந்து தூண்ட வைக்கும், படிக்கிறதுக்கு தூண்ட வைக்கும். பர்வதா தம் அனு பிரயயோ இது எது அத்திர நாத்திர சித்திரம். இதில் வந்து சித்திரம் விசித்திரமான விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பர்வதர் வந்து எப்பொழுதுமே நாரதரை பின்தொடர்ந்து தான் போவார் அப்படின்னு. சகலு தஸ்ய சபக்ஷா, சஹா கலு அந்த பர்வதருங்கிறவர் யாருன்னா சபக்ஷா. இங்கே தான் உங்களுக்கு அந்த பர்வத ரூபமாகவும் இருக்காருங்கிறது சொன்னேனே, அது இங்கே ஒட்டி வரும். பக்ஷத்தோட நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன, மைனாக பர்வதம் ஒண்டி தான் வந்து இந்திரனுடைய வஜ்ராயுதத்துலேருந்து எஸ்கேப் ஆகி சமுத்திரத்துக்குள்ளே உட்காந்துட்டுருக்கான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த பர்வதங்கிற ரிஷியுமே ரெக்கைகளோடு அவர் இருக்காராம். அதனால் வந்து சபக்ஷகான்னு ஒரு இது அந்த இடத்துல ஸ்லேஷையாக எடுத்துக்கணும் அந்த இடத்துல. இன்னொன்று சபக்ஷகான்னா தன்னோட பக்ஷபாத்தின்னு அர்த்தம், என் கட்சியை சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ தஸ்ய சபக்ஷகான்னு எடுத்துக்கிறேன். சரியா? நல்லா இருக்கு. பர்வதத்தை சபக்ஷமா சொன்ன ஒரே ஆசாமி இவர்தான். எனக்கு முதல்ல அதுதான் தோணி பக்கத்துல. ஆமா, பர்வதம் எப்பவுமே இதுதானே நமக்கு வெறும் பக்ஷம் தான். சபக்ஷம்னா மகானசம் தானே. இதுதான் நைஷதத்தினுடைய ஒரு ஜாலம் பாரு. ஐயோ, இட்ஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங் ஸ்ரீஹர்ஷனோட விளையாட்டு. ஒரு நம்மளை யோசிக்க வைப்பார், சாஸ்திர ரூபமாகவும் யோசிக்க வைப்பார் நம்மளை, சாஸ்திர கவி. அதான் சகலு. சஹாங்கிறது இந்த இடத்துல பர்வத மகரிஷி, அவர் வந்து தஸ்யங்கிறச்சு நாரதருடைய சபக்ஷா, நாரதரோட கட்சியில் இருக்கக்கூடியவர். நாரதஸ்து ஜகதா குருஹு உச்சைஹி விஸ்மயாய ககனம் விலலங்கே. இது எப்படின்னா, ஆனால் நாரதர் எப்படி, பர்வதம் வந்து வெரி கிரவுண்டட் இல்லையா, எப்போ பார்த்தாலும் அப்படியே வந்து நல்ல திடமாக உட்காந்துருக்கும் கீழே. நம்ம நாரதர் என்னன்னா ஜகதா உச்சைஹி குருஹு, ஜகத்துக்கெல்லாம் உலகத்திற்கெல்லாம் உச்சைஹிங்கிறச்சே சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய குரு, ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். குருன்னா வெயிட்டுங்கிற ஒரு அர்த்தம். ஆனால் ககனம் விலலங்கே, ஆகாசத்துலன்னா அவர் தாண்டுறார். எப்படி? இது விரோத அலங்காரம் இல்லையா, ஸ்லேஷையோட வருது. குருத்துவம்ங்கிறச்சு அந்த ஒரு பாரம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். அதாங்க உச்சைஹி விலலங்கேன்னு எடுத்துக்கலாம். ஸோ உச்சைஹிங்கிறச்சு ரொம்ப ஹையாக போகிறது. எது ரொம்ப லைட்டாக இருக்கோ அதுதான் வந்து ரொம்பவும் மேலே பறக்கிற ஒரு சக்தி இருக்கும் அதுக்கு. ஆனால் இவரா உச்சைஹி குருஹு வேற, ரொம்ப மிகுந்த ஒரு பாரத்தோட கூடியவர். ஆனால் உச்சைஹி குருஹுன்னு சிரேஷ்டா குருஹு இத்தியர்த்தா. அப்படி தான் விரோத பரிகாரம் பண்ணுறது அந்த இடத்துல. குருவாக இருந்த பொழுதிலும் நாரதா தூ ககனம் விலலங்கே, அந்த ஆகாசத்தை தாண்டினார், அதாவது பறந்தார், ஆகாசத்தில் பறந்தார். இதுக்கு தானே போயிட்டு இருக்கார், சொர்க்கத்துக்கு தானே போறார். அது உச்சைஹி விஸ்மயாய, அது ஒரு பெரும் ஆச்சரியத்துக்கு உண்டதாக இருக்கு, ஆச்சரியத்தை கொடுப்பதாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் இன்டீட் அ சர்ப்ரைசிங் திங். ஸோ உச்சைஹி வந்து குருவோடையும் அன்வயிக்கலாம், விஸ்மயாயோடையும் 3 இடத்துல அன்வைக்கலாம். நான் அதை போடல இங்கே. கேட்கணும், அதுக்கும் பண்ணலாமா? அதுக்கும் பண்ணலாம், கட்டாயம் பண்ணலாம். ஓகே ஓகே. ஏன்னா இங்கே முதல்ல நம்ம குருஹு உச்சைஹி விஸ்மயாய இருக்கு. அப்போ மத்தியம பதம், மத்தியமணி நியாயத்தினால உச்சைஹி குருஹுக்கும் போகும், உச்சைஹி விஸ்மயாயக்கும் போகும். அது வந்து கிரியா விசேஷணமா உச்சைஹி விலலங்கேன்னு மட்டும் போட்டுக்கலாம். சரியா? அதனால இந்த இடத்துல விரோதாலங்காரம். வேற என்ன அலங்காரம் சொல்லலாம்?
விஷமம் மாதிரி ஏதாவது வருமா? இல்ல ரெண்டு பேர் நாத்திர சித்திரம் விஸ்மயாய சொல்றதுக்கு ஏதாவது உண்டா? கிமுத்தங்கிற மாதிரி ஒன்றா எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு கைமுத்திக நியாயமும் வரல இந்த இடத்துல நாத்திர சித்திரம்க்கு. ஸ்லேஷம், ஸோ ஸ்லேஷா அண்ட் விரோத அலங்காரம். ஸோ குருங்கிற பதத்திற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஸ்லேஷ உத்திதா விரோத அலங்காரஹான்னு போட்டுருக்கோம். சரி. நாத்திர சித்திரம் அனுதம் பிரயயௌ யத் பர்வதஸ் சகலு தஸ்ய சபக்ஷः நாரதஸ்து ஜகதோ குருருச்சைஹி விஸ்மயாய ககனம் விலலங்கே கச்சதா பதி வினைவ விமானம் व्योम तेन मुनिना विजगाहे साधने हि नियमो अन्यजनानां योगिनां तु तपसा अखिल सिद्धिः. இப்போ என்ன சொல்கிறார், ஆகாசத்தில் அவர் எப்படி அவரால் போக முடிஞ்சது? குருவாக இருந்தால் கூட ஆகாசத்தில் போனார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆகாசத்தில் அவரால் எப்படி போக முடிஞ்சதுன்னு ஒரு கேள்வி இருக்குமோ இல்லையோ, அந்த கேள்விக்கு பதிலாக இந்த 3வது ஸ்லோகம் கச்சதா பதி விமானம் வினைவ, ஒரு வெஹிக்கல் இல்லாதையே விமானம் வினாயேவ பதி கச்சதா, அந்த மார்க்கத்தில் செல்கின்றவரான அந்த முனிவர் வியோம விஜகாஹே, ஆகாசத்தை தாண்டினார் அல்லது ஆகாசத்திற்குள் சென்றார். விஜகாஹேன்னு யூஸ்வலி அதில் மூழ்கி எழுந்தார். ஹீ குட் ஒரு அவரால் அழகாக அதை தாண்ட முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இல்லையா. விஜகாஹேங்கிறச்சு இந்த இடத்துல பிரவிஷ்டம், ஆகாசத்தில் நுழைந்தாருங்கிற அர்த்தத்தில் போடுறார். முனினா வியோமா, ஆகாசமானது விஜகாஹே பிரவிஷ்டம். ஓகே, தாண்டினார். அது எப்படி அவரால் ஆகாசத்துக்குள்ளே நுழைய முடிஞ்சது? ஏதாவது ஒரு புஷ்பக விமானம் வேணும், இல்லைன்னா இந்த தேவர்கள்லாமும் புராணத்தில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா தேவர்கள்லாம் நின்றுட்டு ராமராவண யுத்தம் பார்த்தா இல்லை வேறு ஏதாவது ஒன்று பார்த்தான்னா விமானங்களில் நின்றுட்டு இருந்தான்னு இருக்கும். இதில் தேவி பாகவதத்தில் பூபுரத்தை வர்ணிக்கிறச்சே, அம்பாளுடைய பூபுரத்தை வர்ணிக்கிறச்சே எல்லாரும் வெள்ளை அப்படியே விமானத்தில் நின்றுட்டு கல்லோலப்படும் அந்த சுதா சமுத்திரம் அப்படின்னு வர்ணிப்பார். அது ஆதிசங்கரர் கூட அந்த திரிபுர சுந்தரி மானச பூஜாவில் வர்ணிப்பார். எல்லா தேவர்களுமே ஆகாச மார்க்கத்தில் செல்லணும்னா விமானம் தேவை, அவளுக்கு ஒரு வெஹிக்கல் தேவை. ஆனால் விமானம் வினைவ பதிகச்சதா முனினா, இந்த முனிவர் என்னன்னா நாரதர் விமானம் வினைவ, அட்லீஸ்ட் பர்வதரை பற்றி சொல்லலை, ஏன்னா அவர் தான் சபக்ஷகான்னுட்டாரோ இல்லையோ. ஸோ அவருக்கு ஒரு இப்போ ரெக்கைகள் இருந்ததுனால அவர் பறந்துருப்பாரோ என்னமோ, அதை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ விமானம் இல்லாத மார்க்கத்தில் செல்லக்கூடியவரான அந்த முனிவர் வியோமா ஆகாசத்தில் நுழைந்தார். எப்படி நுழைந்தார்? அதுக்கு அர்த்தாந்தரநியாசம் வச்சு இங்கே சமர்த்தனம் பண்ணுறார். பொதுவாகவே மற்ற ஜனங்களுக்கு உங்களுக்கு ஒரு சாதனம், ஒரு உபாயம்ங்கிறது தேவை, நியமம். அந்நிய ஜனானாமேவ சாதனே நியமஹா வர்த்ததே. இந்த ஒரு சாதனம் வேணும், ஒரு உபாயம் வேணும், ஒரு கருவி வேணும் அப்படிங்கிறதுல நியமம் யாருக்கெல்லாம் இருக்குன்னா அந்நிய ஜனானாம், மற்றவர்களுக்கு தான் அது ஒரு நியமமே தவிர யோகினாம், யோகியாக இருக்கிறவர்களுக்கு தபசா அகில சித்தி, தபஸ் இருந்தால் போரும். இந்த கரிமா லகிமா அந்த சித்திகள்லாம் அஷ்டமா சித்திகளும் அவளுக்கு வந்துடுறதுனால அதுதான் இந்த அகில சித்தியில் அஷ்ட சித்திகளையும் எடுத்துட்டுருணும். அஷ்ட சித்திகளில் லகிமாங்கிறது ஒரு சித்தி இருக்குது. வேணுங்கிறப்போ அந்த அந்த ஒரு தே கேன் மேக் தேர் பாடி லைட் அண்ட் தே கேன் கோ. அது யோகிகளுக்கு மாத்திரம்தான். தேவர்களுக்கு அவள் சொர்க்கத்தில் இருக்காளேன்னா கூட அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு கருவிகள் தான். அது அவர்களையும் காட்டி வசத்தியாக இருக்கக்கூடியவர்கள் யோகிகள். தபஸ்னால தபசா அகில சித்தி. இது நமக்கு பிளெயின் அர்த்தாந்தர நியாசம் இந்த இடத்துல. அர்த்தாந்தர நியாசம் சாமானியேன சாமானியேன விசேஷ சமர்த்தனம். ஓகே, சாதனேஹி இது புரிஞ்சுது. சாதனேஹி நியம் அந்நிய ஜனானாம் நியமஹ, அது ஒன்னு ஒரு வாட்டி அந்நிய ஜனானாம் அல்ல, இப்படி எடுத்துக்கணும். சாதனே நியமஹ, சாதன விஷயேன்னு எடுத்துக்கோ. ஸோ விஷய சப்தமியா போட்டுட்டோம்னா உபாய பிராப்தி விஷயே நியமஹ தூ அந்நிய ஜனானாமேவ வர்த்ததே ந து யோகினாம். விஷய சப்தமியா எடுத்துட்டாதான் அது வரும். அப்போ நியமம்ங்கிறது எந்த இடத்துல இருக்கு? சாதன விஷயே நியமஹா, கேஷாம் வர்த்ததே கேஷாம் கிருத்தே இல்லை அப்படி.
அப்ப இதுதான் சாதிக்க முடியும், இது சாதிக்க முடியும். அந்த அப்படி இல்லை. அதாவது எப்படின்னா சாதனம்ங்கிறத வந்து கருவின்னு எடுத்துக்கணும். இப்போ சாதன சதுஷ்டயம்னு நம்ம எடுத்துக்கிறோம், சரியா? இந்த சாதன சதுஷ்டயம்ங்கிறது என்ன? நித்யானித்ய வஸ்து விவேகம், இஹாமுத்திரார்த்த பலபாக விராக, இது சமாதமாதி ஷட்கம், முமுக்ஷுத்வம் அப்படின்னு இந்த சாதனங்கள்லாம் யாருக்கு வேணும்? யோகிய ஆனவனுக்கு இந்த 4 சாதனம் தேவையில்லை. யோகிய ஆகணும்னு நினைச்சுட்டு சாதாரணப்பட்ட மக்கள் உட்காந்துட்டு இருக்கா பாருங்கோ, அவளுக்கு தான் இந்த சாதனம் நியமமா மாறுறது. நியமம்னா பண்ணி கர்த்தவியம் மாதிரி. கர்த்தவியம். நீ முமுட்சுமா ஆகணும். உனக்கு அகில சித்தி எப்படி ஏற்பட போறது? அகில சித்தி வரணும்னா சாதனே நியமஹா பிரதமம் இல்லையா? யம நியம ஆசனன்னு சொல்றோமா இல்லையா? அந்த யம நியமாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுக்கு சாதனம்ங்கிறது ஒரு நியமமா இருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு. அது நியமமாக யாருக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னா மற்ற ஜனங்களுக்கு, அஷ்டமா சித்திகள் விரும்பக்கூடிய மற்ற ஜனங்களுக்கு இந்த சாதன சதுஷ்டயம் நியமமாக விதிச்சிருக்கு. யோகிகளுக்கு தபஸ்னாலேயே அவளுக்கு வந்துட போகிறது. ஐயோ நித்யானித்ய வஸ்து விவேகமே இல்லையே சில யோகிகளுக்கு, தானா அது வந்து சேர்ந்துடும். தபஸ் பண்ண பண்ண இப்போ துருவனுக்கு வந்து எங்கே சாதனம் அவன் பண்ணான்? அவனுக்கு எந்த விதத்துலையும் அவனுக்கு நித்யானித்ய வஸ்து விவேகம் காட்டினானா? இல்லை சமதமாதி ஷட்கம்லாம் பண்ணி அவன் வந்து இதற்கே 5 வயசுல என்ன துருவனுக்கு நீ வந்து சாதன சதுஷ்டயத்தை கண்டோம்? நேரம் போனா நாரதர் உபதேசம் பண்ணார், காட்டில் உட்கார்ந்தான், தபஸு தானா வந்து அமைஞ்சுது, அவ்வளோதான். அப்படி எடுத்துக்கணும், சரியா? ஓகே ஓகே. சோ இந்த விஷயத்துல புரியுது. யோகி மேடம் அந்த காதம்பரியில அவ சொல்றால தபசால அடைய முடியாதது எதுவுமே இல்லைன்னு, அந்த சந்திரா பீட்டன் வந்து அவ கையில பழங்கள் எல்லாம் தானாவே வந்து மரத்துல இருந்து விழும்போது சொல்லுவான், தபசால அடைய முடியாதது எதுவுமே கிடையாது. கரெக்ட், அதேதான், அதுதான். எக்ஸாம் எழுதிருக்கேள், பலமா வருது எக்ஸாம்பிள். குட் குட். சொல்லு காமாட்சி, உனக்கு டவுட்? இல்ல இல்ல. சோ இப்ப இங்க இந்த ஸ்லோகத்துல சாதாரணமா அர்த்தம் வந்து விமானம்ன்றதுதான் சாதனம், ஆகாஷ அவகாஹனம் ஒரு விகாஹனம் பிரதி. அந்த அந்த விமானம்ன்ற சாதனம் வந்து அந்நிய ஜனானாம் நியமஹா, அவ கண்டிப்பா கர்த்தவியம், அவளால அதை சேவிக்க. அந்நிய தேவகணானாம்னு எடுத்துக்கோ. சோ அந்நிய தேவகணானாம் விமானேன வியோம்னி கமனமேவ தத்ர நியமஹா. நியமஹா அவளுக்கு அந்த சாதனம் இல்லாத முடியாது, ஆகாஷ விகாஹனம். அதே யோகிகளுக்கு முடியும். இது வந்து சாதாரண அர்த்தம். என்ன நான் திருப்பி ரசத்தை இல்ல கரெக்ட் தான். நாரதஸ்ய து தபோபலேன ஏவ தத்ர அப்படின்னு அதுதான் விசேஷம். சரி சரி, அது சொல்லல. சோ அனே முனினா வியோம விகாஹனம் விமானம் வினைவ அப்படின்னு விடுறார். ஸோ அதனால தபோபலேன இது நம்ம வந்து இந்த சாமான்யத்திலிருந்து தபோபலம் அவருக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அஃப்கோர்ஸ் முனின்னு சொன்னதுனாலேயே அந்த அதெல்லாம் ஏற்கனவே அவருக்கு இருக்குங்கிறது தானே அந்த பாயிண்டே அந்த இடத்துல. மனநாத் முனிஹி தானே. கச்சதா பதி வினைவ விமானம் வியோமதேன முனினா விஜகாஹே அகாஹத்தே அந்த இடத்துல. ஸோ விஜகாக காஹத்தேன்னு முழுகிறதுன்னு ஒரு அர்த்தம், விகாஹத்தேன்னு இங்கே வந்து இப்போ உள்ள நுழையிறாருங்கிற அர்த்தம். ஹி என்டர்ட் இன் டு த ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். சாதனே ஹி நியமோ அந்நியஜனானாம் யோகினாந்து தபசா அகில சித்தி. அடுத்தது கண்டித खंडित इंद्रभवनादि अभिमानान् लंघते स्म मुनिरेष विमानान् अर्थितोपि अतिथिताम् अनुमेने नैव तत्पतिभिः अंघ्रि विनम्रैः. खंडित इंद्रभवनादि अभिमानान् लंघते स्म मुनिः एष विमानान् अर्थितः अपि अतिथिताम् अनुमेने नैव तत्पतिभिः अंघ्रि विनम्रैः. இப்போ அந்த விமானங்கள் இல்லாமலேயே அவரால் செல்ல முடியும்னு சொன்னதுனால மற்ற தேவர்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு விமானத்தில் அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியறது. அப்போது இந்த விமானான்னு முனிஹி ஏஷா லங்கதே ஸ்ம, அதை தாண்டி போனார். ஏஷா முனிஹி நம்ம இந்த நாரத முனிவர் விமானான் மற்றவர்களினுடைய விமானங்களை
லங்கதே ஸ்ம தாண்டி தாண்டி போனார். அதாவது இந்த இந்த கிறிஸ் கிராஸ் பண்ணி அதுக்கு நடுவில் இருந்து அவரும் வந்து அதை தாண்டி தாண்டி போனார். அதாவது அதை பொருட்படுத்தாமல் அவளுக்கு ஒரு இப்போ அவள் அதித்தியாக வாங்கோ வாங்கோன்னு ஒருத்தரம் அங்கங்கே நின்றுட்டு இருக்கிறவாள்லாம் என் விமானத்தில் போகலாமேன்னு கூப்பிடுவாளோ இல்லையோ. இப்போ நடந்து போகிறவா ஒருத்தர் ரோட்டில் இருக்கா, அப்போது காரில் 10 பேர் போயின்னு இருக்கா, தெரிஞ்சவாளாக இருக்கா, ஒரு நிமிஷம் நிறுத்தி நீங்கள் வரையலாம் உங்களை இப்போ போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் விடுறேன்னு நம்ம கேட்க மாட்டோம், லிஃப்ட் கேட்போணுமோ இல்லையோ, வரையலான்னுட்டு. அந்த மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. அது ஒரு அர்த்தம். ஏன்னா விமானங்கிற பதத்திற்கு சாதனம்ங்கிற அந்த உபாயம், யானம், அதாவது வெஹிக்கல்லுங்கிற அர்த்தமும் இருக்குது, மாட மாளிகையினுடைய விமானம்ங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இட் கேன் ஆல்சோ மீன் வீடுங்கிற அர்த்தமாகவும் இருக்கலாம் இல்லையா. ஸோ 2 அர்த்தத்துலேயும் இதை எடுத்துக்கணும். இப்போது முதல்ல வந்து விமானம்னு அந்த வியோம பிரவிஷ்டம்னு சொன்னதுனால இங்கே வந்து வெஹிக்கல்ஸ்னு எடுத்துப்போம். அப்போ வெஹிக்கல்ஸ்னு எடுத்துட்டோம்னா இந்த வெஹிக்கல்லாம் எப்படி இருக்குது? கண்டித்த இந்திர பவனாதி அபிமானான். இந்திரனுடைய பவனம், வருணனுடைய பவனம், அக்னியினுடைய பவனம் அப்படின்னுட்டு ஒருத்தருக்கும் ஒரு வீடு இருக்குமோ இல்லையோ அந்த சொர்க்கத்தில். அந்த சொர்க்கத்தில் இந்திரன் முதலியவர்களுடைய வீடுகளை கண்டித்த திரஸ்காரம் பண்ணிட்டா. அதாவது அதை தாண்டி மேலே பறக்கக்கூடிய ஒரு விமானங்களாக இருந்தது, இல்லை அதை விட இன்னும் பிரமாதமாக இருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தது. 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்திர பவனத்தை தாண்டி மேலே பறக்கக்கூடிய விமானங்களாக இருந்தது, அல்லது கண்டித்த இந்திர பவனாதி விமானானுங்கிறச்சே இந்திர பவனம் முதலிய என்னுடைய பவனம்னு இந்திரனுக்கு ஒரு அபிமானம் இருக்கும் இல்லையோ, அந்த அபிமானத்தை கண்டித்த அதை வந்து தோக்கடித்ததாக இருக்கக்கூடிய வீடுகளை கொண்ட தேவர்கள். ஸோ தேவர்கள் சாதாரணப்பட்ட தேவனாக இருந்தாலும் அவனுடைய வீடு இந்திரபவனத்தையே தோக்கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருந்தது. அந்த வீடு வாசலில் தத்பதி பிகி, அந்த விமானங்களினுடைய பதி அல்லது அந்த யானம் அந்த வெஹிக்கலினுடைய பதிகள்லாம் இருக்காளே தேவர்கள்லாம், தத்பதி பிகி அங்கிரி வினம்ரைஹி, காலில் விழுந்து கேட்குறா முனிவரை, எங்கள் ஆத்துக்கு வாங்கோ, இல்லை என்னுடைய காருக்கு வாங்கோ அப்படின்னு கேட்குறா. அங்கிரி வினம்ரைஹி அங்கிரியோஹோ வினம்ராகன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதாவது காலடியில் ஒரு வணக்கத்துடன் இருக்கக்கூடிய தத்பதிபிகி அந்த விமானம் அந்த வீடுகளினுடைய பதிகளான அந்த தேவர்களினால் அர்த்திதா அபி, வேண்டப்பட்டவராக இருந்த பொழுதிலும் இந்த முனிவர் என்ன பண்ணார், அவருக்கு கோல் என்ன, நேராக போய் இந்திரனை பார்த்து பேசணும். இந்த சைடில் இருக்கிற வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். கிருஷ்ணர் எப்படி இதுக்கு போகிறச்சு அஸ்தினாபுரத்தில் ஒவ்வொருத்தர் துரியோதனன்லாம் வந்து கேட்குறான் என் வீட்டில் இருன்னுட்டு, நேராக போய் விதுரர் வீட்டில் இல்லை. அந்த மாதிரி இங்கே வந்து யார் யாரெல்லாம் கேட்டாலோ அவளுடைய அதிதித்தாம், அதாவது இந்த அதிதித்தாம் டங் ட்விஸ்டராக இருக்குது இல்லை, அதிதியாக இருக்கும் தன்மையை நைவ அனுமேனே, அதை வந்து இவர் ஒப்புக்கொள்ளவில்லை. எங்காத்துக்கு அதிதியாக நீங்கள் வாங்கோன்னு ஒருத்தரால் வேண்டப்பட்ட பொழுதிலும் அதிதிதாம் ந மேனே அவர் வந்து ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த அந்த ஒரு கெஸ்டாக இருக்கிறதுக்காக அவர் ஒத்துக்கலை. ஆமாம், நேராக வந்து அவருக்கு டார்கெட்டே இந்திரனை போய் கலகம் ஊட்டுறது தான் அவருக்கு. தமயந்தியை பற்றி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்து அர்த்திதா அப்படி அங்கிரி வினம்ரைஹி அர்த்திதா அப்படி ஆதித்யம் எடுத்துக்கணும் இல்லையோ. அதிதியாக ஒருத்தர் வந்து பிரார்த்தனை பண்ணுறான்னா அந்த அதிதியாக நம்ம வந்து அதை அந்த வேண்டுகோளுக்கு இணங்கணும், இணங்கலை. அதனால் காரண சத்வே அப்படி காரிய அபாவகான்னுட்டும் எடுத்துக்கலாம். சுராணம் ஆதித்யம் நஸ்வீச்சகார எடுத்துக்கலாமா? அது என்ன விபாவனா? ஆமாம். விபாவனா அலங்காரம் இந்த இடத்துல. ஓகே. ஸோ கண்டிதேந்திர பவனாதி அபிமானாத்து லங்கதே ஸ்ம, ஸ்மா போட்டாலே அங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்துடுறது இப்போ லட்லக்காரத்தில் இருந்தாலும். ஸோ லங்கதே ஸ்ம முனிரேஷ விமானான் அர்த்திதோபி அதிதிதாம் அனுமேனே நைவ தத்பதிபிஹி அங்கிரி வினம்ரைஹி.